ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க தெலுங்கானா ஸ்டேட்டில் கத்வால்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த ஊரில் கத்வால்ங்கிற ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருஷம் தேஜ் வர்தன்கிற ஒரு நபர் பதட்டமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அங்கே இருக்க போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட பிரதர் மிஸ் ஆயிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமாக சொல்றாரு. இதுக்கு உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு என்னோட சகோதரரை தேட ஆரம்பிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அவர்கிட்ட சொல்றாங்க, சார் பதட்டப்படாதீங்க, உட்காருங்க, முழு விவரமும் சொல்லுங்க, கண்டிப்பா உங்க சகோதரரை நாங்க கண்டுபிடிச்சு தர்றோங்கிறாங்க. அவரும் பதட்டமா உட்காரு, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட சகோதரோட பேரு தேஜேஸ்வர் வர்தன், அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸரா தான் வேலை பார்த்துருக்காரு. அதாவது கவர்மெண்ட்ல லேண்ட் சர்வேயர்னு ஒரு ஜாப் இருக்கு, அதாவது நிலத்தை ஃபுல்லா அளக்குற ஜாப். அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். அந்த மாதிரி வேலைக்கு போன என்னோட தம்பி ஜூன் மாசம் 17ஆம் தேதி காலையில கிளம்பி போனவே வரவே இல்லை சார். நாங்க நினைச்சுக்கிட்டோம் சரி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட்டு லேட்டா வருவான்னு பார்த்தா அப்பவும் வீட்டுக்கு வரல. சில சமயம் வெளியூருக்கு போனா மறுநாள் கூட வருவான். ஸோ 18ஆம் தேதி காலையில வரைக்கும் என்னோட சகோதரர் வரல. அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சும் கூட எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்னோட தம்பிக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்னோட சகோதரர் தேஜேஸ்வருங்கிற நபரை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவங்க அண்ணன் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. இது ஒரு சாதாரண ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதுவும் லேண்ட் சர்வேயருங்கும் போது இந்த வழக்குக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த சகோதரர் கிட்ட போலீஸ் சொல்றாங்க, சார் நாங்க கம்ப்ளைண்ட் எழுதிட்டோம், நீங்க கவலையே படாதீங்க, கூடிய விரைவில் உங்க சகோதரரை நாங்க கண்டுபிடிக்கிறோங்கிற மாதிரி உறுதிமொழி கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் அவங்க சகோதரர் கிட்ட கேட்கறாங்க, சார் ஒரு நைட்டு ஃபுல்லா உங்க சகோதரர் வரல, நீங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டீங்களான்னு கேட்டதுக்கு, சார் நான் எல்லா சொந்தக்காரங்க வீட்டில் போய் கேட்டேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் கேட்டேன், ஈவன் அவர் ஆஃபீஸில் கூட போய் செக் பண்ணி பார்த்தா அவர் எங்கே போனாருன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜென்ரலாக அந்த லேண்ட் சர்வேயரோட வேலைலாம் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமமாக போனோம், இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணணும், அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறதுலே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் காணாமல் போயிருக்காரு. அப்படிங்கிறதுனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த விசாரணையை ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவரோட ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு 17ஆம் தேதி அவர் எங்கெல்லாம் இந்த மாதிரி லேண்ட் சர்வேக்கு போனார் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்கலாம். ரெண்டாவது, அவரோட செல்ஃபோன் சிக்னல் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலான்னு ஃபர்ஸ்ட் அவங்களோட செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டை எடுக்கிறாங்க. அப்படி டேட்டா ரெக்கார்டை எடுக்கும்போது அந்த செல்ஃபோன் எங்கே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னா, அது எங்க சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னா கத்வால்ங்கிற இந்த சிட்டிக்கு அவுட் சைடு. இந்த சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட இடம் எப்படி இருக்குன்னா, சிட்டி முடியுது, அங்க ஒரு கிராமம் ஆரம்பிக்குது. ஸோ சிட்டியும் கிராமமும் சந்திக்கிற இடத்துல அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவர் இங்க எதுக்கு வந்திருக்கலாம்? கண்டிப்பா ஒரு லேண்ட் சர்வேக்கு தான் வந்திருக்கலாம். இப்போ அந்த கிராமத்து மக்கள் கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, சார் தேஜேஸ்வரர் எங்களுக்கு நல்லாவே தெரியும், பல நாள் இங்க லேண்ட் சர்வேக்கு வந்திருக்காரு, பட் நீங்க சொல்ற மாதிரி 17ஆம் தேதி அவர் இந்த பக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த இடத்துல வச்சு தான் அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. பட் எந்த இடத்துல ஆஃப் செய்யப்பட்டதோ அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நிலங்களையும் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களையும் போய் விசாரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்ற ஒரே பதில், இல்லையே சார், நாங்க லேண்ட் சர்வேக்கு இன்னைக்கு யாரையுமே கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் உண்மையிலேயே அவர் யாரோட லேண்டை சர்வே பண்றதுக்காக இங்க வந்தாரு அப்படிங்கிறது தெரியல. இப்போ அவரோட ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த லொக்கேஷனுக்கு அனுப்பலை, அவருக்கு ஃபோன் வரும், போயிட்டு வருவார், சாயங்காலம் தான் சார் என்ட்ரி போடுவார், உண்மையிலே அவர் எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரி அவர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லையும் சொல்றாங்க. ஒட்டு மொத்தத்தில் இவர் காணாமல் போன அன்னைக்கு எங்க லேண்டை சர்வே பண்ண போனாருங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, இவரோட ஃபோன் சம்பந்தமே இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுனால இந்த கட்வால்ங்கிற சிட்டிக்கு அவுட் சைடில் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைவே போகுது. அந்த ஹைவே எங்கே போகுதுன்னா குர்னூலுங்கிற ஒரு ஊரை நோக்கி போகுது. அது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்கு. ஸோ இந்த கிரைம் நடந்தது, இவர் காணாமல் போனது எங்கே? தெலுங்கானால. ஸோ பக்கத்தில் ஒரு ஹைவே போகுது, அதை தாண்டி போனால் ஆந்திரா போகுது. இப்போ ஒருவேளை இங்கே இருந்து அவர் இந்த குர்னூல் வழியாக ஆந்திராவுக்கு போயிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2 வெவ்வேறு ஸ்டேட்டாக பிரிச்சாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன வருதுன்னா,
இந்த கிராமத்துல வச்சு ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. பட் அவர் ஆந்திராவுக்கு போயிருந்தாருன்னா சரி, அங்க ஒரு லேண்ட் சர்வேக்கு போயிருக்காருன்னு வச்சுப்போம். பட் எதுக்காக அவர் போன் ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரிப்பா, இந்த போன் ஆஃப் ஆன இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அடுத்து அவங்க வீட்டுக்கு போய் கேட்கலான்னு வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த காணாம போன தேஜேஸ்வரோட அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்க சகோதரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இன்னொரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணோட பேரு ஐஸ்வர்யா. அவங்க யாருன்னு கேட்டா இந்த தேஜேஸ்வரோட மனைவி. இவங்க 2 பேத்துக்கும் திருமணமாகி கரெக்டா 29 நாள், ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்கு. அப்படி ஒரு மாசத்துல தன்னோட கணவர் காணாம போனது அந்த மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அவங்க அப்படியே பதட்டத்தோட இருக்காங்க. போலீஸ் ஆபீசர் உள்ள வரும்போதே தன்னோட கணவரை பத்தியான தகவல் கிடைக்குமான ஒரு பரிதவிப்போட போய் போலீஸ் முகத்தை பாக்குறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இல்ல சார், எங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவர் போன் இங்க ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவங்க சகோதரர் கிட்ட கேட்கறாங்க, அப்பா கிட்ட கேட்கறாங்க, உங்க பையனுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, இல்ல உங்க குடும்பத்துக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை, ஒரு குடும்ப பகை ஏதாவது இருக்கா, உங்க பையன் இறந்து போறதுனால யாருக்காவது எந்த பெனிஃபிட் இருக்காங்கிற மாதிரி அவங்க 2 பேர்த்திட்டையும் கேட்டா அவங்க 2 பேரும் சொல்ற ஒரே பதில், இல்ல சார், எங்களுக்கு குடும்பத்துக்கும் சரி என்னோட சகோதரருக்கும் எதிரின்னு யாருமே இல்லைங்கிறாங்க. இப்போ அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னு கேட்டா, சார் எனக்கு திருமணமாகி 1 மாசம் தான் ஆச்சு. இப்பதான் இந்த குடும்பத்தோடயே நான் அப்படி ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கேன். என் கணவரை பத்தி இப்பதான் நான் புரிஞ்சிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால என்னோட கணவரோட பேக்ரவுண்டை பத்தி எனக்கு தெரியல. அவருக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது எதிரி இருக்காங்களா, அந்த மாதிரி தகவல் எனக்கு தெரியல சார். ஒட்டுமொத்தத்தில் இந்த 30 நாளும் என்னோட கணவரோட ஆக்டிவிட்டி நார்மலா தான் இருந்தது. எந்த விதமான வித்தியாசமும் தெரியல. ஏன் அவர் காணாம போன 17ஆம் தேதி கூட காலையில வழக்கம் போல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. அவங்க மனைவி சொல்றது வேலிடான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா புதுசா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்திருக்குன்னா 1 மாசத்துல அந்த பொண்ணு அப்படி என்னதான் தகவல் தெரிஞ்சிருக்க முடியும். ஈவன் அவங்க கணவருக்கு பின்னாடி தான் ஒரு சீக்ரெட் லைஃப் இருந்தா கூட இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால ஒட்டு மொத்தத்துல இந்த வீட்டில் இருக்க 3 பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் கூட இந்த கேஸ்ல இந்த தேஜேஸ்வருக்கு என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸால துளி கூட யூகிக்க முடியல. தேஜேஸ்வர் அப்படிங்கிற அரசு வேலை பார்க்கிற ஒரு லேண்ட் சர்வேயர், புதுசா கல்யாணமான ஒரு புது மாப்பிள்ளை, காலையில வழக்கம் போல வேலைக்கு போனாரு. பட் போனவர் வீடு திரும்பல. அப்படி இந்த நபருக்கு என்னதான்ப்பா ஆச்சு, அந்த ஊருக்கு அவுட்டர்ல எதுக்காக அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது, இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தேஜேஸ்வருக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச தெலுங்கானால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், ஈவன் இந்த கதையை நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இப்படியெல்லாம் கூடவா மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. கண்டிப்பா அதே ஆச்சரியம் உங்களுக்கும் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்படி தேஜேஸ்வருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கா தான் இருக்க போகுது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த தேஜேஸ்வரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. ஒன்று, அவருக்கு ஆஃபீஸ் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்போ லேண்ட் சர்வே பண்ணும்போது இப்போ ஏதோ 2 குடும்பத்துக்கு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் சமாதானப்படுத்தி லேண்ட் சர்வே பண்ண போகும்போது ஒரு குடும்பத்துக்கு ஃபேவராக ஏதாவது சர்வே கொடுத்துட்டார் அப்படின்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இவர் மேலே கோபம் வருமா? அந்த மாதிரி இவர் பார்க்குற வேலையில் இவர் நிறைய பகையை சம்பாரிச்சு வச்சிருக்கலாம். ஒன்று. 2வது, இல்லை பர்சனல் ரிலேஷன்ஷிப், இவருக்கு ஏதாவது ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கலாம், இல்லை இல்லீகல் அஃபேர் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த தேஜேஸ்வருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது இவர் காணாம போய் 2 நாள் கழிச்சு இவர் எங்க காணாம போனாரோ அங்க இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஆந்திரால இருக்க குர்னூல் அப்படிங்கிற ஊர்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து இந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கால் வருது. சார், இங்க ஒரு நீர்ப்பாசனம், அதாவது விவசாயத்துக்காக பயன்படுத்துற ஒரு கால்வாய் இருக்கு சார். அந்த கால்வாய்க்குள்ள ஒரு ஆணோட சடலத்தை கண்டுபிடிச்சோம். எங்க தான் இருக்காரு, ஒரு 27-28 வயசு இருக்கலாம். அந்த நபரோட ஐடி கார்டை பார்க்கும்போது அவர் ஒரு அரசு அதிகாரின்னு தெரியுது. லேண்ட் சர்வேயரா வேலை பார்த்திருக்காரு. அவரோட பேரு தேஜேஸ்வர். அந்த நபர் இங்க இறந்து கிடக்காரு. ஸோ நீங்க பாருங்கிறாங்க.
ஏற்கனவே இந்த தேஜேஸ்வர் தான் அவங்க வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பட் சம்பந்தமே இல்லாம இவர் காணாம போன இடத்துல இருந்து, அதாவது இவரோட போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட இடத்துல இருந்து 150 கிலோமீட்டர்ல ஆந்திரால ஒரு கால்வாய்க்குள்ள இவரோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது போலீஸுக்கே அதிர்ச்சியா இருக்கு. இப்போ போலீஸ் போறாங்க, அந்த உடல் வந்து நல்லாவே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஃபேஸ் கொஞ்சம் விசிபிளா இருக்கிறதுனால இந்த தேஜேஸ்வரோட போட்டோ வச்சு பார்க்குறாங்க. இந்த சடலத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஐடி கார்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து 100% ஒத்து போகுது. ஸோ சந்தேகமே இல்லை, இது வந்து தேஜேஸ்வரன் தெரியுது. பட் அப்படி இருந்தாலும் அவங்க குடும்ப உறவுகளை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க சகோதரரை வர சொல்றாங்க. அவர் வர்றாரு. அவர் எப்படி இந்த சடலம் தேஜேஸ்வருக்கு சொந்தமானதுங்கிறத உறுதிப்படுத்துறாருன்னா, தேஜேஸ்வர் தன்னோட கையில இந்த இடத்துல அம்மா அப்படின்னு பச்சை குத்தி வச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவங்க அம்மா மேல ரொம்ப விருப்பம், ரொம்ப பாசம் இருக்கிறதுனால அவங்க அம்மானு பச்சை குத்தி வச்சதுனால இதை பார்த்தவனே சொல்றாரு, சார் சந்தேகமே கிடையாது, இது என்னோட சகோதரர் அப்படிங்கிற மாதிரி. அந்த தேஜுங்கிற நபர் வந்து அங்கேயே கதறி அழுகிறாரு. அவரை யாராலையும் சமாதானப்படுத்த முடியல. பட் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் கொலை செய்யப்பட்டது இந்த நபர்னு தெரியுது. அவர் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியுதுன்னா, பார்த்தவொடனே தெரியுது அவரோட கழுத்தை கட் பண்ணி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை வந்தால் தான் உண்மையிலேயே இந்த தேஜேஸ்வரோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னு தெரிய வரும். ஸோ இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆந்திராவில். அதனால ஆந்திராவில் வச்சு தான் பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உடலை வந்து தெலுங்கானாக்கு விசாரணைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன தெரிய வருதுன்னா, இவரை கழுத்துல கத்தியை வச்சு கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட உடம்புல பல இடத்துல நிறைய காயங்கள் இருக்கு. ஒரு 2-3 பேர் இல்ல ஒரு 3-4 பேர் சேர்ந்து இவரை பிடிச்சு தாக்கி அடிச்சு கடைசியில கத்தியை வச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு. இப்போ அவங்க சகோதரருக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, கதறி அழுகுறாங்க. அவங்க மனைவி கிட்ட சொல்றாங்க. அவங்க மனைவி அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பிளாங்க் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, திருமணமான ஒரு 30 டேஸ்ல ஒரு கணவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு ஒரு மனைவிக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். கொலை செய்யப்பட்ட இந்த தேஜேஸ்வர் எப்படின்னா, லேண்ட் சர்வேயர் இருந்தா கூட இவருக்கு டான்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. அந்த ஏரியா பசங்களுக்குலாம் நல்ல டான்ஸ் சொல்லி கொடுப்பாராம். இவரும் நல்லா டான்ஸ் ஆடுவாராம். சின்ன சின்ன பசங்களா ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டோ இல்லை ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே நடக்கிறதுக்குள்ள இவர் நிறைய டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கறதுனால இவரோட மரணம் வந்து அந்த ஏரியா மக்களுக்கு மட்டுமல்ல, சின்ன சின்ன பசங்களுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை காத்துட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களே சேர்ந்து வந்து இவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிட்டாங்க. இப்படி அந்த ஊரே இவருக்காக வருத்தப்படும் போது போலீஸ் ஆஃபீஸர் அந்த இறுதிச் சடங்குல பல விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கொலை அப்படிங்கிறதுனால இவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கொலைகாரனும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நிறைய கேஸ்ல பார்த்துருக்கோம். அது ஒரு சிம்பிள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் தான். இந்த இறுதிச் சடங்குல அவங்கள கொலை பண்ண கொலைகாரங்களே கலந்துக்கும் போது போலீஸ் அதை கொஞ்சம் க்ளோஸாக நோட் பண்ணா, இவன் யாரா வித்தியாசமா இருக்கான், இவனை பிடிச்சி விசாரிச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சஸ்பெக்ட் வருவானான்னு போலீஸும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அந்த இறுதிச் சடங்குல ஒவ்வொரு விஷயத்தையும் போலீஸ் நோட் பண்றாங்க. இந்த பக்கம் அவங்க சகோதரர் அழுகிறாரு, அவங்க அப்பா அம்மா அழுகிறாங்க. பட் அவங்க மனைவி மட்டும் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. உடனே போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னடா இது, கல்யாணமான 30 டேஸ்ல கணவர் இறந்து போயிருக்க, அந்த பொண்ணு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே அப்படின்னு வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. திடீர்னு கிளம்பி ரூமுக்குள்ள போறாங்க. அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க. ஒண்ணுமே புரியல. பட் சில சமயம் சில பேருக்கு என்ன ஆகும்னா, இப்படி எல்லாருமே அழுக மாட்டாங்க. அவங்களோட சோகம் துக்கம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. இப்படி ரூமுக்குள்ள போய் தனியா அழுதுட்டு வருவாங்க. சில பேர் அழுகவே மாட்டாங்க, அப்படியே ஃபுல் துக்கத்தையும் மனசுக்குள்ளே சேர்த்து வச்சிருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சர்னு கூட சொல்றாங்க. ஓகே, இப்போ அந்த மாதிரி இந்த பெண்ணோட கேரக்டர் அப்படி, யாரு முன்னாடி அந்த பெண் அழுக விரும்பல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போலீஸுக்கு வந்து அவங்க மனைவி மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட, சீச்சி அப்படிலாம் இருக்காது, ஏதோ அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. அதே டயத்தில் அந்த இறுதிச் சடங்குல ஃபுல்லா பார்த்தா கூட இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி எந்த நபரும் வரல. ஸோ இந்த இறுதிச் சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க விசாரணையை வந்து தீவிரப்படுத்துறாங்க. ஸோ 22ஆம் தேதியிலேருந்து விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, 2-3 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஒரு டீம் வந்து எங்க இவரோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதோ அங்க இருந்து இந்த பக்கமான ஆந்திரா குர்னூல், அதாவது எங்க இவர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான டைரக்ஷன். ஸோ இந்த பக்கம் தான் ஒன்று அவர் கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அவர் கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த டயத்தில் இவர் காணாம போன அந்த 17ஆம் தேதி ஃபுல்லா இந்த செல்போன் ஆஃப் ஆன இடத்துல இருந்து குர்னூல் வரைக்கும் அந்த கால்வாய் வரைக்கும் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஒரு டீம் வந்து செக் பண்றாங்க. இன்னொரு டீம் என்ன பண்றாங்கன்னா, போன் ரெக்கார்ட் ஃபுல்லா செக் பண்றாங்க. அதாவது இது குடும்ப உறவுகளையும் சேர்த்து எல்லாரையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சகோதரர்,
அம்மா, அப்பா, மனைவி எல்லாரோட செல்போனையும் எடுத்து கடந்த 2-3 நாளா இவர் காணாம போனதுலேருந்து யார் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரெக்கார்டையும் எடுத்து இன்னொரு டீம் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி கேமரா அதிகம் இருக்கிற ஸ்டேட் வந்து தெலுங்கானா சொல்றாங்க. அது வந்து அந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். நிறைய இடத்துல மேக்ஸிமம் அவ்வளோ கேமரா இருக்குமா. அதனால போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த சிசிடிவி கேமரா மூலமா நம்ம கண்டிப்பா அந்த கொலைகாரனை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த தேஜேசரோட சகோதரர் தேஜ் அப்படிங்கிற நபர், அவர் தான் வந்து இனிஷியலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவர் போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணி, சார் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணுங்கிறாங்க. சரி சொல்லுங்க என்ன விஷயம், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு வந்து என்னோட சகோதரரோட கொலையில ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்குங்கிறாரு. சரி உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? எனக்கு அவங்க மனைவி ஐஸ்வர்யா மேல சந்தேகம் இருக்குங்கிறாரு. எதுக்காக நீங்க சந்தேகப்படுறீங்க? சார் நீங்க நல்லா பாத்தீங்களா, என்னோட சகோதரர் வந்து இறந்து போனப்போ அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அந்த பொண்ணோட உடம்புலையும் சரி மனசுலையும் ஒரு ஏக்கத்தையும் நாங்கள் பார்க்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி என்னதான் 30 days ஆனால் கூட ஒரு கணவன்கிற பந்தம் இருக்குல்ல, அது எப்படி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சார் நாங்கள் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்கோம், சில பேர் அவங்க துக்கத்தையும் வெறுப்பையும் எந்த உணர்ச்சியும் வெளியில் மற்றவங்க முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இடையில எழுந்து போயிட்டு திரும்ப வருது, ரூமுக்குள்ளே போய் தனியாக உட்காந்து அழுதுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். நீங்கள் தேவையில்லாமல் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. சார் நான் என்னோட தம்பியோட மனைவி மேல சந்தேகப்படுறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை சார், இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குங்கிறாரு. சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, என்னோட சகோதரருக்கு திருமணமாகி 1 மாதம் ஆச்சு. மே மாதம் 17ஆம் தேதி தான் திருமணம் நடந்தது. ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவன் இறந்து போயிட்டான். பட் இந்த திருமணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி மே மாதம் 13ஆம் தேதி திடீர்னு இந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு சார். 3 நாள் கழிச்சு அந்த பொண்ணு திரும்ப வந்துச்சு. அதுக்கு அவங்க அம்மா சுஜாதாங்கிற பெண்மணி என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இந்த கல்யாணத்தோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட அம்மா பணத்துக்காண்டியும் இந்த திருமணத்தை கஷ்டப்பட்டு நடத்துறதுனால அந்த பொண்ணு ஒரு மாதிரி மென்டலாக டிஸ்டர்ப் ஆகி வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஒரு 3 நாள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இதுதான் நடந்ததுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. பட் அப்போ எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இப்போ என்னோட சகோதரர் கொலை செய்யப்பட்டதுனால இதுவும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை கலப்புதுங்கிறாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, அந்த ஐஸ்வர்யாக்கு அகைன்ஸ்டா இன்னொரு விஷயத்தை கொண்டு வராரு. இப்போ ஐஸ்வர்யா மேல சந்தேகம் மேலும் அதிகப்படுற மாதிரி கொலை செய்யப்பட்ட தேஜேஸ்வரோட அப்பா, அதாவது ஐஸ்வர்யாவோட மாமனார் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. சார் இந்த பசங்களாவது வேலைக்கு போயிடுவாங்க, நான் வந்து வீட்டிலே தான் இருப்பேன். கல்யாணமாகி 1 மாதம் ஆச்சு. அந்த 1 மாதமும் பார்த்தீங்கன்னா என்னோட மருமக எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருப்பா சார். 24 மணி நேரம் ஃபோன் பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி யாரையுமே பார்த்ததில்லை. இப்படி ஃபோன் அவ காதில் இல்லாமல் இருந்த நேரத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ இதுதான் போலீஸுக்கு நெருடலாக இருக்கு. புதுசாக கல்யாணம் ஆச்சு, சரி அதுக்காக கணவர் வெளியில் போனால் கணவருடைய 24 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே இவங்க ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்போம்ல, இப்போ இந்த ஐஸ்வர்யாவோட செல்ஃபோன் ரெக்கார்டை ரொம்ப டீப்பாக செக் பண்ணி பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது திருமணமான நாள்லேருந்து இந்த தேஜேஸ்வர் கொலை செய்யப்பட்ட வரைக்கும் ஃபோன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அவங்க கணவர் வந்து பயங்கரமாக கால் பண்ணியிருக்காரு. வீட்டை விட்டு கிளம்பி ஆஃபீஸ் போன்லேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேம்மா, அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டேம்மா, காஃபி குடிச்சிட்டேம்மா, இத்தனை மணிக்கு வர்றேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடித்து பொண்டாட்டிக்கு ஃபோனாக தள்ளியிருக்காரு. இது வந்து புதுமண தம்பதிகளுக்கு ஒரு நார்மலாக நடக்கிற விஷயந்தான். அந்த டயத்தில் ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எப்போ வர்றேன் போகிறேன் சாப்பிட்டையா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது வந்து போலீஸுக்கு ஒரு ஆடான விஷயமா இல்லை, இது ஒரு சந்தேகத்தை கிளப்புற விஷயமா இல்லை. பட் என்ன பிரச்சனைனா, இந்த கணவர் தேஜேஸ்வரோட நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் கூட பல மணி நேரம் பேசியிருக்காங்க. சரி பல மணி நேரம் பேசுறது பிரச்சனை இல்லை, பட் அது எப்போ ஃபோன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த கால் ஸ்டார்ட் ஆகுது, நாள் ஃபுல்லாக கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் கணவர் வேலை முடிஞ்சு வர்றப்போ அந்த கால் பேட்டர்ன் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு கணவர் தூங்க போனதுக்கப்புறம் திரும்ப 11 மணிக்கு அந்த கால் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு 2 மணி 3 மணின்னு போது மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் போலீஸுக்கு நெருடலாக இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அப்போ கணவன் தூங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு நம்பர் கூட ஒரு மனைவி நைட்டு ஃபுல்லாக பேசும்போது அப்போ அதில் ஒரு சின்ன தப்பு இருக்குல்ல, அப்போ அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த நம்பர் திருமால் ராவ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. அந்த திருமால் யார் அப்படின்னா, அவர் ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன தொடர்பு? இவங்க 2 பேரும் எவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா பல நாளாக பல மாசமாக பேசிட்டு இருக்காங்க.
அதாவது ஒரு ரெக்கார்டில் என்ன தெரியுதுன்னா, பிப்ரவரி மாசத்திலிருந்து இந்த தேஜேஸ்வர் கொலை செய்யப்படுற வரைக்கும் இடைப்பட்ட இந்த 4-5 மாசத்துல மொத்தம் வந்து 2000 ஃபோன் கால் இவங்க இடையில வந்திருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 2 பேருக்குள்ள 2000 ஃபோன் கால். அதுவும் இந்த ஃபோன் காலோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, திருமணத்துக்கு முன்னாடி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட பேசுறாங்க, நைட்டு கணவர் வந்து தூங்குனதுக்கு அப்புறம் பேசுறாங்க. பட் இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ தேஜேஸ்வர் காணாம போனாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல 18ஆம் தேதி, அப்பவும் ஒரு நாள் ஃபுல்லா பேசியிருக்காங்க. எப்போ தேஜேஸ்வரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ, அப்போ அவங்க அம்மா அப்பா சகோதரர்லாம் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த பெண் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அந்த திருமாலுங்கிற நபரோட. இதை எல்லாத்தையும் விட போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட உடலை வச்சு அந்த இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. இந்த பெண் மட்டும் அழுகலை. பட் இடையில மட்டும் ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தாங்களா, போலீஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த பொண்ணு உள்ளே போய் தனியாக அழுதுட்டு வருது அப்படின்னு நினச்சா, அந்த பொண்ணு தனியாக போய் அழுகலை, உள்ளே போய் இந்த திருமல் ராவுங்கிற நபர்கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கல்யாணமான 1 மாசத்துல கணவர் இறந்து போயிருக்காரு. அப்போ மனைவி கணவரோட சடலத்துக்கு பக்கத்தில் கூட இல்லாமல் இன்னொருத்தரோட ரூமுக்குள்ள போய் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அப்போ 2 பேத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கு. அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த தொடர்புக்கும் இந்த தேஜேஸ்வரோட மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரையாங்கிள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ அப்படி போலீஸ் விசாரணை பண்ணும்போது இந்த திருமல் ராவ் இருக்கார்ல, அவரோட நம்பர் எடுக்கிறாங்க. சரி, இவங்க நம்பர், அதாவது ஐஸ்வர்யா நம்பர் எடுத்தப்ப திருமல் ராவோட பேசிட்டு இருந்தாங்க, கரெக்ட். இப்போ அந்த திருமல் ராவ் அவன் நம்பர் எடுப்பான், அவன் யார் கூட எல்லாம் பேசியிருக்கான்னு பார்க்கலான்ட்டு அந்த திருமல் ராவோட போனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அங்கதான் இந்த வழக்குல போலீஸ் எதிர்பார்க்காத மிகப்பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த திருமல் ராவோட போன் ரெக்கார்ட்ல அவன் ஐஸ்வர்யா கூட பல நேரம் பேசிட்டு இருந்திருக்கான், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் இன்னொரு நம்பர் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னா இந்த ஐஸ்வர்யாவோட அம்மா சுஜாதாங்கிற பெண்மணிக்கு. சரிப்பா, இந்த ஐஸ்வர்யா கூட இவன் தொடர்பு இருக்குன்னு வச்சுப்பான், அவங்க அம்மா கூட எதுக்குடா பேசுறான் அப்படிங்கறதான் போலீஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ இவன் எப்போ அந்த சுஜாதா கூட பேசியிருக்கான், எப்போ அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா கூட பேசியிருக்கான் அப்படின்னு ஒரு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இந்த ஐஸ்வர்யா கூட ஒரு கடந்த 6 மாசமா தான் பேசிட்டு இருந்திருக்கான். பட் அதுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா கூட பேசிட்டு இருந்திருக்கான். எப்போ ஐஸ்வர்யா கூட பேச ஆரம்பிச்சானோ அப்போ அவங்க அம்மா சுஜாதா கூட பேசுறது குறைஞ்சிருச்சு. பட் அப்படி இருந்தாலும் இவன் ஐஸ்வர்யா கூட பேசுறான், போனை கட் பண்றான், உடனே அந்த சுஜாதா இவனுக்கு கால் பண்றாங்க, சில சமயம் இவனும் கால் பண்றான். பட் இவன் ஃப்ரீக்வெண்டா அதிகமா பேசுனது ஐஸ்வர்யா அந்த பொண்ணு கூட தான். பட் இருந்தாலும் அவங்க அம்மா கூடயும் இன்னும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கான். உண்மையிலேயே போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. இவங்களுக்குள்ள என்னதான் தொடர்பு இருக்கு, இந்த 3 பேத்துக்குள்ள என்ன தொடர்பு இருக்கு, இதுக்கும் தேஜேஸ்வரோட மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்குமானே. சரி, ஒன்று பண்ணுவான், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை பார்ப்போம். அம்மா, பொண்ணு, ஒரு பேங்க் மேனேஜர், இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சு, 3 பேரும் எப்படி அறிமுகமானாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போறாங்கன்னா இந்த திருமல் ராவ் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு போறாங்க. ஸோ அப்படி இந்த ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது இந்த திருமல் ராவ் வந்து 2-3 நாளாக வேலைக்கு வரல, ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. சரி, அப்போ விசாரிக்கிறாங்க இந்த சுஜாதா யாரு, ஐஸ்வர்யா யாரு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது தான் இந்த லிங்க் எப்படி உருவாச்சுன்னு தெரிய வருது. இவன் வந்து ஒரு பேங்க் மேனேஜர், அந்த பேங்க்ல வந்து இவங்க ஒரு கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோரை துடைக்கிறது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிச்சனை கிளீன் பண்றது, இந்த மாதிரி பேங்கை வந்து கிளீன் பண்ற வேலை தான் இந்த அம்மா சுஜாதா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சுஜாதாவோட பொண்ணு தான் ஐஸ்வர்யா. பட் சுஜாதா தானே வேலை பார்த்துச்சு, எப்படி ஐஸ்வர்யா இவங்களோட லிங்க் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. மேபி அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் விசாரணையில் தெரிய வருங்கிறது போலீஸுக்கு தெரியுது. பட் ஒன்று மட்டும் புரியுது, இந்த சுஜாதா வந்து இந்த பேங்க்ல வேலை பார்த்ததுனால தான் லிங்க் ஆயிருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து அவங்க பொண்ணுங்கிற முறையில் வந்து பழக்கமாயிருக்கு. இப்போ இவனும் மிஸ் ஆனதுனால தான் போலீஸுக்கு வந்து இவன் மேலே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வருது. இந்த டயத்தில் ஏற்கனவே அந்த ஆந்திர பிரதேஷ் குர்னூல் போகிற ஹைவேல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுறாங்க. அதே டயத்தில் இந்த ஃபோன் எங்கே ஆஃப் ஆனதோ அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக போலீஸுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. இந்த ஃபோன் எப்போ சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதோ அப்போ வந்து இந்த குர்னூல் அந்த கனலை நோக்கி போகிற ரோட்டில் வந்து ஒரு கார் டிராவல் ஆகிறத சிசிடிவி கேமரா ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படின்னா அந்த டைம் லைனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த காரு தான் சஸ்பெக்டாக உள்ள வருது. அப்போ அந்த காரோட ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற கேமரா வச்சு. அப்போ அந்த கார் இதே மாதிரி தான் கத்வாலுங்கிற இந்த ஊர்லேருந்து குர்னூலை நோக்கி அந்த ஆந்திர பிரதேஷ் ஹைவேல வந்து பயணம் பண்ணியிருக்கு. அப்போ அங்கங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் வந்து என்ன மாதிரி உருவங்கள் பதிவாயிருக்குன்னா, அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்கான், பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் இருக்காங்க, பின்னாடி ஒரு 2-3 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபேஸ் அவ்வளோ கிளியராக தெரியல. ஒரு கேமராவில் என்ன பதிவாயிருக்குன்னா டிரைவர் யாருன்னு தெரியல, பட் பேசஞ்சர் வந்து
கொலை செய்யப்பட்ட தேஜேஸ்வர் அப்படிங்கிறது தெரிய வருது. பின்னாடி இருக்க 3 பேர் யாருன்னு தெரியல. ஸோ இந்த கார் வந்து இப்படி கொஞ்சம் தூரம் போதா, அதுக்கப்புறம் 2-3 டோல் தள்ளி பார்த்தீங்கன்னா திடீர்னு பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துருந்த அந்த தேஜேஸ்வரை காணும். அவனுக்கு பதிலாக இன்னொரு நபர் உட்கார்ந்துருக்கான். ஸோ இடைப்பட்ட இந்த டயத்துல தான் தேஜேஸ்வருக்கு ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த காரோட ஆக்டிவிட்டியை செக் பண்ணி பார்க்கும்போது இது குர்னூலுங்கிற அந்த ஊருக்கு போயிருக்கு, அந்த கனல் கிட்ட போயிருக்கு, திரும்ப அந்த கார் அதே டயத்துல வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சூப்பரா போலீஸ் ஒரு பேட்டர்னை ஒர்க் பண்றாங்க. இந்த தேஜேஸ்வரை இந்த கார்ல பிக்கப் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. போற வழில கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆள் மாறி உட்கார்ந்துருக்காங்க. அந்த கால்வாயில தூக்கி போட்டு அந்த கார் இங்க வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த சிசிடிவி கேமரால கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட போலீஸ் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த தேஜேஸ்வர் வந்து ஒரு பைக் வச்சிருக்காரு. அந்த பைக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த தேஜேஸ்வரோட ஆக்டிவிட்டியை 24 மணி நேரம் யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவர் எங்க போறாரு வர்றாரு, எந்த இடத்துல இருக்காருன்னு. ஸோ கண்டிப்பா இந்த ஜிபிஎஸ் டிவைஸை யாரு அவங்க பைக்ல வச்சாங்களோ அவன் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர் இந்த திருமல் ராவை பார்க்கறதுக்காக திரும்பவும் போறாங்க. அவனும் அங்க வேலைக்கு வரல. இப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயி கிட்ட கேட்கும்போது சுஜாதா ஐஸ்வர்யா என்ன லிங்க்னு கேட்கும்போது என்ன தகவல் தெரிய வருது அப்படின்னா, சுஜாதா இங்க வேலை பார்க்குற பெண்மணி, அதனால மேபி இந்த மேனேஜருக்கும் அந்த சுஜாதாக்கும் பழக்கம் இருக்கும். அப்ப இடையில என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் இந்த சுஜாதாக்கு வந்து பல நாள் வந்து உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. பட் அதே டயத்தில் இந்த இப்போ வேலைக்கு போகலைன்னா வேற யாராவது வேலைக்கு வச்சிருவாங்க, திரும்ப அந்த வேலை கிடைக்காதனால சுஜாதா என்ன பண்றாங்க, தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தி நான் ஒரு 10-15 நாள் ரெஸ்ட் எடுக்கிறேமா, அது வரைக்கும் நீ போய் இந்த பேங்கை கிளீன் பண்ணுன்னு சொல்லி தன்னோட பொண்ணை அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டு போறப்பதான் இந்த திருமல் ராவ் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருக்கத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ போலீஸால லிங்க் பண்ண முடியுது. மேபி ஏற்கனவே இந்த திருமல் ராவுக்கும் சுஜாதாக்கும் மேபி ஒரு எம்ப்ளாயருங்கிற ஒரு தொடர்பு இருந்திருக்கும், தவிர வேற என்ன இருந்திருக்குன்னு தெரியல. பட் ஐஸ்வர்யாவுக்கும் இந்த திருமல் ராவுக்கும் எப்படி தொடர்பாயிருக்குன்னா, கண்டிப்பா அம்மா உடம்பு சரியில்லாம இந்த பொண்ணு அங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வந்திருக்கு. அங்க அந்த மேனேஜர் வந்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா எப்ப இந்த பொண்ணு ரீப்ளேஸ்மெண்டா போச்சோ அப்பதான் 2 பேரும் அளவுக்கு அதிகமா போன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த டாட் எல்லாத்தையும் போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இந்த சுஜாதாவோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த திருமல் ராவுங்கிற மேனேஜர் மாசம் அந்த பெண்ணுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பா அவங்களுக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த திருமல் ராவோட ஆக்டிவிட்டி செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ தேஜேஸ்வர் கொலை செய்யப்பட்டாரோ அந்த டயத்துல பேங்க்ல இருந்து 20 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கான். இவன் பேருக்கே லோன் போட்டு அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து லடாக் போறதுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். அந்த டிக்கெட் யார் யாருக்குன்னா இவனுக்கும் இன்னொன்று ஐஸ்வர்யாங்கிற பேர்ல. ஸோ கண்டிப்பா தெரியுது இவ கணவர் இறந்து போயிடுவான், அதுக்கப்புறம் அவங்க மனைவி ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போலான்னு இவன் பிளான் பண்ணியிருக்கான். உண்மையில இந்த ஐஸ்வர்யாவுக்கு டிக்கெட் புக் பண்ணானா இல்லை வேற யாருக்கும் புக் பண்ணானா, இல்லை இந்த ஐஸ்வர்யானே வச்சுப்போம், அடுத்தவன் முன்னாடிக்கு நீ எதுக்குடா டிக்கெட் போடுற அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. ஸோ இவ்வளவு குழப்பங்களுக்கும் யாரு விடை சொல்லுவா? ஒன்று அந்த திருமல் ராவ் சொல்லணும், அவனை இப்போதைக்கு பிடிக்க முடியல. அப்போ ஐஸ்வர்யா எங்க இருக்காங்க? இன்னுமே தேஜேஸ்வரோட வீட்டில் இருக்காங்க. இப்போ இவ்வளவு தடயங்கள் கிடைக்குது, சிசிடிவி கேமரா கிடைக்குது, இவங்க 3 பேத்துக்களுக்கு லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி போன் ரெக்கார்டு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவன் டிக்கெட் புக் பண்ணது, அவன் அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சது, எல்லா எவிடன்ஸையும் வச்சுட்டு ஐஸ்வர்யாவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்னதான் சமாளிக்க முயற்சி பண்ணா கூட வேற வழியே இல்லாம என்ன நிகழ்ந்ததுங்கிறத கன்ஃபெஷன் பண்ணதுல ஒட்டுமொத்த தெலுங்கானா போலீஸும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு இதுவரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ அந்த ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் எங்க அம்மா வந்து இந்த ஒரு ஃபினான்ஸ் பேங்க்ல கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திருமால் ராவ் தான் மேனேஜர் சார். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் போனேன். நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக பேச ஆரம்பித்தோம், நண்பர்களாயிட்டோம். 2 பேரும் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு மணிக்கணக்காக பேசுகிறோம். அப்புறம் எங்களோட தொடர்பு வந்து உடல் ரீதியான தொடர்பாக போயிடுச்சு சார். ஸோ எங்களை வந்து இப்படி பிரிக்கவே முடியல. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கும்போது எங்கள் அம்மா திரும்ப வந்துட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் வீட்டில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் இந்த திருமல் ராவுங்கிற மேனேஜரோட நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன். இது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும்போது எங்கள் அம்மா வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இங்கே பாருப்பா, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒத்து வராது, இதை நீ கட் பண்ணிக்கோ, ஒத்தே வராது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. உனக்கு என்ன பிரச்சனை, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் விட அதிர்ச்சி ஆகிற இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த திருமல் ராவுங்கிறவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒய்ஃப் இருக்கு, ஆனால் குழந்தை இல்லை. இப்போ இவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்லப்பா அவன் கல்யாணமானவன், நீ போய் வந்து அவனை திருமணம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்லை அவருக்கு குழந்தை இல்லை, டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை,
அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க அம்மா ஓப்பன் பண்றாங்க, இல்லப்பா நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து அந்த பேங்க் மேனேஜரை யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. ஈவன் அது நீயா இருந்தாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. இந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு தலையே சுத்திருச்சு. என்னது, உங்களுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்கா, அவன் என்னையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு 2 பேத்துக்கும் ஒரு குழப்பம் வருது. பட் ஐஸ்வர்யாவும் அந்த திருமால் ராவை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை, அவங்க அம்மா சுஜாதாவும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. அப்படி இவங்க 2 பேரும் குழப்பமான சூழ்நிலையில ஒரு நபருக்காக அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த திருமால் ராவை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இதான் பிரச்சனை, என்ன பண்ணலாம்னா அவன் என்ன சொல்றான், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் என் பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க 2 பேரும் வாங்க, நான் உங்க 2 பேர்த்தையும் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இந்த அம்மா சுஜாதாக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஐஸ்வர்யா என்ன ஃபீல் பண்ணுது, பரவாயில்லையே நம்ம அம்மா தானே இருந்துட்டு போட்டோம், நம்ம 3 பேரும் ஒரே குடும்பமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுஜாதா எந்த சூழ்நிலையும் இந்த திருமால் ராவை யாருக்கும் விட்டு கொடுக்கறது ரெடியா இல்லை, ஈவன் அது சொந்த பொண்ணா இருந்தாலும் சரி. இப்போ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி தன்னோட பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா அவ போயிடுவா, நம்ம ரூட்டு கிளியர் ஆயிருமேன்ட்டு. அப்போ தேஜேஸ்வருங்கிற இந்த லேண்ட் சர்வேயர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஐஸ்வர்யாவை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அப்போ கேட்டிருக்கான், அவங்க அம்மா முடியாதுன்னு இருக்காங்க. இப்போ வந்து கூப்பிட்டு சரிப்பா நான் உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணும்போது இந்த பெண்ணுக்கு பயங்கர கோபம் வந்து, நான் அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருமால் ராவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரே பிரச்சனை. அதனால தான் அந்த பொண்ணு 3 நாள் ஊரை விட்டு ஓடி போயிட்டு அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு திரும்ப வந்திருக்கு. அப்போ என்ன பண்றதுனே தெரியல. இந்த கல்யாண ஏற்பாடும் பண்ணியாச்சு, அவங்க அம்மாவும் விட்டு தரதுக்கு ரெடியா இல்லை. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தன் உள்ள வரான், தேஜேஸ்வருங்கிறவன். அப்போ அவங்க அம்மா, இந்த பொண்ணு, அந்த திருமால் ராவ் எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இதை நம்மளே பேசி முடிச்சிருக்கலாம், இப்போ நீங்கள் இன்னொருத்தனை உள்ளே இழுத்துட்டு வந்துட்டீங்க, வேற வழி இல்லை, கல்யாணம் நிச்சயம் ஆச்சு, இன்னும் ஒரு 3 நாள் கல்யாணம், ஒன்று பண்ணுவோம், நீ கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் போ, நம்ம வந்து அந்த புதுமண மாப்பிள்ளையை கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம 3 பேரும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இதை முதலே பண்ணியிருக்கலாம், எதுக்காக அந்த பையனை போய் கொலை பண்ணணும் சொல்லுங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நிச்சயமானதுனால இந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. சரி ஓகே, கொஞ்ச நாள் அவனை போட்டு தள்ளுறோம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இவனு அந்த திருமால் ராவையே அம்மாவும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த செட்டப்பில் தான் வந்து கல்யாணம் நிகழ்ந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட திருமால் ராவோட பேசிட்டு இருக்கு. ஸோ இவனை கொலை பண்ணுறதுக்கு பக்காவாக ஒரு பிளான் போடுறாங்க. அதனால தான் அந்த பைக்கில் வந்து ஜிபிஎஸ் டிவைஸை வந்து இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, திருமால் ராவும் அந்த ஐஸ்வர்யாவும் சேர்ந்து. கொலை பண்ண போகிற பிளான் வந்து அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, சுஜாதாக்கும். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் ரகுவன்சிங்கிற ஒரு ஹனிமூன் கொலை நடந்திருக்கும். இதை நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹனிமூன் போகிறாங்க, அங்கே காதலனை வர சொல்லி கணவனை போட்டு தள்ளி அந்த பொண்ணு வந்து நாடகமானதெல்லாம் பார்த்தோம், ரகுவன்சி கேஸு. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, சூப்பரான ஐடியாவாக இருக்கே, இதே மாதிரி நம்மளும் பண்ணிடலான்னு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, தன்னோட கணவரை வந்து ஒரு மலைப்பகுதி ஹில் ஸ்டேஷனுக்கு ஹனிமூன் கூப்பிட்டுருக்கு. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான், இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது, அவ்வளோ நாளாக லீவ் போட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ரிஜெக்ட் பண்ணதுனால தான் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்காரு அந்த நம்பர். இல்லைன்னா கல்யாணமான 10 நாளே ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்போ அந்த பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி திரும்ப நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது இப்போ இந்த திருமால் ராவ் என்ன திங்க் பண்ணுறான், அவனும் இந்த ஐஸ்வர்யாவும் சேர்ந்து இவனை கொலை பண்ண முடியாது. ஸோ ஹீ நீட் சம் சப்போர்ட்டில். அப்போ யாரை ஒரு நம்பத்தகுந்தமான ஆளுகளை வந்து சேர்த்துக்கலான்னு பார்க்கும்போது ஒரு 3 பேர் லோக்கல் ரவுடி மாதிரி பீப்புள் வந்து பல நாள் இந்த பேங்க்குக்கு வந்து லோன் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. டாக்குமெண்ட் சரியில்லைன்னு இந்த நபர் வந்து லோன் கொடுக்காம இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஐடியா வருது, அந்த 3 பேரையும் கூப்பிட்டு உனக்கு நான் லோன் தரேன், நீ கேட்ட அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா லோன் சாங்ஷன் பண்ணி தரேன், பட் எனக்கு நீ ஃபேவராக ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் யோசிச்சுட்டு சரி ஓகே நம்மளுக்கு லோன் தரேங்கிறாரு பண்ணலாம் சார்ன்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணி ஒரு நாள் குறிக்கிறாங்க. அப்போ ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு ஃபுல்லாக ட்ராக் பண்ணும்போது இந்த 3 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவருக்கு கால் பண்ணி சார் இங்கே ஒரு லேண்ட் சர்வே பண்ணணும் வாங்கன்னு சொல்லி 17ஆம் தேதி இந்த கட்வால்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவுட் சைடு அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லும்போது அப்படி காரில் ஏறி உட்காந்துருக்காங்க. சார் இங்கே இல்லை, கொஞ்சம் தூரம் உள்ள குர்னூல் பக்கத்தில் போகணுன்னு சொல்லி அப்போ பேசஞ்சர் சீட்டில் இவரை உட்கார வைக்கிறாங்க. பின்னாடி இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ இவரும் வந்து நம்பி ஏறுறாரு. அப்போ அந்த இடத்த தாண்டும் போதே இவர்கிட்ட இந்த ஃபோனை பிடிங்கி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ பின்னாடி கத்தியை வச்சு மிரட்டிகிட்டே வர்றாங்க. அப்படியே அந்த ஹைவேல போயிட்டுருக்கு. ஸோ ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி அவரை அடின்னு அடித்து மிதித்து கழுத்தில் கத்தியை வச்சு கட் பண்ணி கொலை பண்ணுறாங்க. அந்த கேப்பில் தான் இப்போ அவரோட உடலை பேக் சீட்டுக்கு வச்சு ஃப்ரண்ட் சீட்டுக்கு ஒருத்தர் மூவ் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் அடுத்த கேமராவில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருந்த இந்த தேஜேஸ்வர் வந்து மிஸ் ஆயிருக்காரு. அப்போ இவங்க 3 பேர் பிளான் என்ன அப்படின்னா, இந்த குர்னூலில் ஒரு கால்வாய் இருக்குது,
நல்ல அப்பதான் மழை பெஞ்ச டைம் வேற. ஸோ இந்த உடலை தூக்கி போட்டோன்னா அதை அடிச்சுட்டு எங்கேயோ எடுத்துட்டு போயிடும். ரெண்டாவது கொலை நடந்தது இங்க, ஆந்திரா போலீஸ் அங்க தேடிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை மச்சான்ட்டு குர்னூலுக்கு இந்த உடலை எடுத்துட்டு போய் ஒரு கால்வாய்க்குள்ள தூக்கி போறாங்க. அப்ப என்னதான் ஜூன் மாசம் திடீர்னு மழை பெஞ்சு தண்ணி அதிகமா வந்தா கூட இந்த உடல் என்ன ஆகுதுன்னா ஒரு மரத்துல போய் டக்குன்னு மாட்டிக்குது. ஸோ அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்குது. இவனுங்க எங்க தூக்கி போட்டாங்களோ அது பக்கத்திலே ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்குது. அதை இவனுங்க கவனிக்கல. அதனால தான் 2-3 நாள்ல ஸ்மெல் வந்து அந்த ஏரியா மக்கள் போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸ் அதை செக் பண்ணி அந்த ஐடி கார்டெல்லாம் வச்சு இது வந்து தேஜேஸ்வரன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மீன் டைம் இவன் என்ன பண்ணிக்காங்க, உடம்ப தூக்கி போட்டுட்டு அதே ரூட்ல தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த கார் வந்தது எல்லாமே அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. ஸோ அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பேங்க் மேனேஜருக்கு தெரியும் எப்படியும் போலீஸ் நெருங்கி வந்துருவாங்க. அப்ப அதுக்குள்ளேயே நம்ம இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான், அது கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல, இவன் வேலை பார்க்குற பேங்க்ல இருந்து ஒரு 20 லட்ச ரூபா லோன் எடுத்து லடாக்குக்குலாம் டிக்கெட் போட்டு போறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கான். பட் அதுக்குள்ளேயும் இந்த திருமால் ராவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல பக்காவா பிளான் பண்ணது திருமால் ராவ், அதுக்கப்புறம் இந்த காதலி ஐஸ்வர்யா, இதுக்கு வந்து அந்த சுஜாதாங்கிற அவங்க அம்மா அவங்களும் உடனே இருந்திருக்காங்க. இப்போ இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணும்போது அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. புதுசா ஒரு நபர் வந்து உள்ள வர்றாரு. அவர் யார் அப்படின்னா இந்த திருமால் ராவோட அப்பா. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்தவர். தன்னோட பையன் இவ்வளவு கிரைம் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவன் போய் அவங்க அப்பாட்ட ஐடியா கேட்டிருக்கான். இந்த மாதிரி நான் ஒரு கொலை பண்ண போகிறேன், தடயங்களை வந்து எப்படி அழிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால இங்கே மாதிரி இந்த ஸ்டேட்டில் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேட்டில் போய் தூக்கி போட்டுவா, தண்ணிக்குள்ளே போட்டால் தடயங்கள் அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை தன்னோட பையனுக்கு ஒரு கிரைமை மறைக்கிறதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியே உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஈவன் தோ போலீஸ் உன்னை ட்ரேஸ் பண்ணி வந்தாலும் வருவாங்க, நீ ஒன்று பண்ணேன், ஒரு டிக்கெட் எடுத்துட்டு லடாக்குக்கு போயிரு, லடாக்கில் கொஞ்ச நாள் இரு, அங்கேருந்து நீயும் அந்த பொண்ணு அந்தமானுக்கு போயிருங்க, அந்தமானில் போய் பேரை மாற்றிட்டு கொஞ்ச நாள் வாழுங்க, போலீஸும் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்தமானுக்கு தப்பிச்சு போகிறது கூட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பா திருமால் ராவோட அப்பா தான் இதுக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. இப்போ அவரையும் இந்த வழக்கில் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல சம்பந்தப்பட்ட 4 பேர், அதுக்கப்புறம் இதுல ஆக்சுவலா கொலை பண்ண அந்த 3 பேர், மொத்தம் 7 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையிலேயே இந்த இல்லிசிட் அஃபேரை பத்தி நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். இந்த கேஸை பார்த்து முடிக்கும் போது வந்து தலையே சுத்துது. இந்த கேஸ்ல இருந்து நான் என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த கிரைம் கேஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடிக்காம இந்த மாதிரி கிரைமில் உள்ளே போய் அந்த ப்ராப்ளத்தை வந்து 2-3 மடங்கு நம்ம பீப்புள் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு அம்மாவை கரெக்ட் பண்ணி அவன் வந்து அந்த அம்மாவோட தொடர்பில் இருக்கான், அவங்க பொண்ணையும் கரெக்ட் பண்ணுறான், இது எல்லாத்துக்குமே தெரிய வருது. அப்போ 3 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன நினைக்குது, பொண்ணுக்கு வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பொண்ணு அவங்க கூட போயிடுவா, நம்ம இவங்க கூட இருக்கலாம்னு நினைக்குது. அவங்க பொண்ணு பாருங்க அதை விட கிரிமினலாக இருந்திருக்கு. சரி, நம்ம அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுச்சு, அப்போ வந்து புருஷனை போட்டு தள்ளிட்டு திரும்ப வந்து இவங்க கூட இருக்கலாம்னு யோசிக்குது. அப்போ இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன? ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண உறவு முறை வந்து தவறாக இருக்குது, அது தப்பு தான். பட் அது வந்து யாருமே ஹார்ம் பண்ணலை, ஒரு கொலை மாதிரி கிரைமில் போய் முடியல. இப்போ உண்மையிலேயே நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அம்மா பொண்ணு 2 பேரும் சேர்ந்து இந்த திருமால் ராவை கல்யாணம் பண்ணி ஏதோ கூத்தடிங்க அப்படின்னு போயிருந்தா யாருக்கு எந்த பாதிப்பு இருந்திருக்காது. மேபி திருமால் ராமோட மனைவி வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அது வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நல்ல பர்சனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கோம். இதை பண்ணியிருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு இடையில அந்த தேஜேஸ்வரை கல்யாணம் பண்ணி அவனை கொலை பண்ணி நீ திரும்ப இதை தானே பண்ண போறீங்க? திருமால் ராவை கல்யாணம் பண்ண போற, அவங்க அம்மாவும் கூட தான் வரப்போகுது. எதுக்காக இந்த தேவையில்லாம உங்க சுயநலத்துக்காக ஒரு உயிரை வந்து பலி வாங்கணும்? இதுதான் நம்ம மக்கள் பண்ற பெரிய பிரச்சனை. சிம்பிளான சொல்யூஷன் இருக்கும்போது அதை இந்த மாதிரி கிரைம் மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு அப்பாவி பையனோட உயிர் போச்சு. அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அவங்க அம்மா படிக்க வச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான், நம்பி ஆசையாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். பட் இப்போ என்னாச்சு, இந்த காதலர்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது, அவங்க அம்மாவும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த கிரைமுக்கு உதவி பண்ண அந்த பையனோட போலீஸ் ஆஃபீஸர் அவரும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம பீப்புள் வந்து 2 விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று தவறான உறவு முறை, இன்னொன்று கிரைமு. எங்கே வந்து இது 2மே சேருதோ அது பெரிய கிரைமாக நடக்குது. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, தவறான உறவு முறைக்கு வந்து கிரைம் தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது. தவறான உறவு முறை அப்படின்னா ஓகே, அது உன்னோட பர்சனல் சாய்ஸு. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், ஓகேப்பா நான் இவங்க கூட தான் ஓடி போகிறேன்னா சரி ஓடிப்போ, அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குது நாசமாக போகிறது உன்னோடைய அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, யாருக்கு எந்த ஹார்மும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சினாரி எடுத்துப்போம். ஒரு பொண்ணு ஹஸ்பண்டோட இருக்குது, குழந்தை கூட இருக்குது. இப்போ இன்னொருத்த மேலே அந்த பொண்ணுக்கு லவ் வருது. அப்போ வந்து தவறான உறவு முறை தான். அப்போ அந்த பொண்ணோட சாய்ஸ் என்னவா இருக்கும், இந்த ஃபேமிலி வேணாம், எனக்கு ஹஸ்பண்ட் வேணாம், குழந்தை வேணாம், எனக்கு அவன் தான் வேணும்னு அவங்க கூட போ.
கரெக்ட். ஒன்று அவங்க கூட போய் நீ நல்லா இருக்கலாம், நாசமாக போகலாம், அது நீ எடுத்த முடிவு. அது வந்து யாருமே ஹார்ம் பண்ணாது. அப்போ அந்த கணவர் என்ன பண்ணுவார், சரிப்பா மனைவி ஓடி போயிட்டானே, குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏதோ அவர் வாழ்க்கையை வாழ்வார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹார்ம்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது யாருக்கு எந்த ஹார்மும் கிடையாது. மேபி அந்த குழந்தைகள் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவாங்க, பட் அந்த குழந்தைகள் லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இதே இப்போ நம்ம ரெகுலராக நடக்கிற க்ரைம் மாதிரி இப்படி ஒரு முடிவெடுப்போம். இப்போது இல்லைப்பா நம்ம வந்து வெளியில் காதலரோட ஓடிப்போனால் எல்லாம் நம்மளை தப்பாக நினைப்பாங்க, ஒன்று பண்ணுவோம், கணவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் காதலரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ கணவனை போட்டு தள்ளுறாங்க, போலீஸ் இதை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த காதலன் இந்த காதலி ரெண்டு பேர்த்தையும் வந்து இந்த கணவனை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த ரெண்டு குழந்தைகளும் தெருவில் நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. கடைசியில் இவங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ நான் கவர் பண்ணுற இல்லிசிட் அஃபையர் கேசஸ்லாம் இதான் நடக்குது. தவறான உறவு முறையும் கிரைமையும் ஒன்றா ஒரே தராசில் வச்சு நிறுக்கிறாங்க. ரெண்டுமே தவறான விஷயந்தான். பட் இந்த தவறான உறவு முறை வந்து சில பேரை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். அது ஒருத்தவங்க எடுக்கிற இண்டிவிஜுவல் சாய்ஸ். பட் கிரைம்னு வந்துட்டு அது சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. எனக்கு ரெண்டுமே அவாய்ட் பண்ணுங்க. அது எந்த சூழ்நிலையும் தவறான ஒரு உறவு முறைகளை போனால் கூட எப்போவுமே கிரைம் அப்படிங்கிறதுல இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா கிரைம் அப்படி நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எதுக்காக அந்த கிரைமை பண்ணுறீங்களோ அது கடைசி வரைக்கும் நடக்க போகிறதில்ல. அகைன் நான் நிறைய கேஸில் சொல்கிறது தான் இதுக்கும் சொல்கிறேன், வன்முறை எதுக்குமே தீர்வாகாது. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் சாவமாங்களே, அந்த மாதிரி தான். தேவையில்லாமல் இந்த மாதிரி வன்முறைக்குள்ள போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை ஏற்படும். பட் எனக்கு இதுதான் புரியல. இந்த காலத்தில் எவ்வளவோ டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குது, போலீஸ் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிடறாங்க. அது எப்படி ஒருத்தரை வந்து ஈஸியாக கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறாங்க? அது ஒரு பேசிக் லாஜிக்கல் திங்கிங்கே இருக்காதா? அந்த பொண்ணு நாள் ஃபுல்லாக இவங்க கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்கு, அப்புறம் அவன் இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான். மாமியார் போலீஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஈஸியாக அந்த பொண்ணோட செல்ஃபோன் எடுத்து ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? பட் எந்த லாஜிக்கில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தப்பிக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் அகைன் என்னோட சஜஷன், எப்போவுமே கிரைமில் இன்வால்வ் ஆகிங்க, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கிறேன், நீங்கள் சொல்லலாம் எவனோ ஒருத்தன் ஒரு கிரைம் பண்ணி தப்பிச்சிட்டான்னு. மேபி 100ல் ஒருத்தன் தப்பிப்பான், 99 பேர் மாட்டிப்பான். பட் உங்கள் வாழ்க்கை போயிருமே, வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்குமே. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் கிரைமுக்குள்ளே போகாதீங்க. ஈவன் இந்த தவறான ஒரு உறவு முறைக்குள்ளேயும் போகாதீங்க. அது என்றைக்குமே ஒரு ஆபத்தில் தான் முடியும். அப்படியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதோட போயிருங்க, எந்த கிரைமை பற்றியும் திங்க் பண்ணாமல் இருங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுல, ஒரு அம்மா பொண்ணு ஒரு 3வது நபர், அப்பா தலையே சுத்திருச்சு. இந்த கேஸை பற்றியான உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.